என்னோட ஸ்கின் கலருக்கு எந்த ஷேட் ஓகேயா இருக்கும்? இதுல வந்து எந்த ஃபவுண்டேஷன் எந்த கலருக்கு ஏத்த மாதிரி இருக்கும்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கும் இருக்கு தானே? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ உங்களோட ஃபவுண்டேஷன் ஷேடை வந்து எப்படி ஈஸியா சூஸ் பண்ணலாம்ன்றது தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ உங்களோட கரெக்டான ஃபவுண்டேஷன் ஷேட் என்னன்னு தெரியறதுக்கு உங்களோட அண்டர்டோன் தெரியணும். ஸோ அண்டர்டோன்னா என்னன்னு கேட்குறீங்களா? அது வந்து எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? சபா இப்பவே கண்ணை கட்டுது. அதுக்கு தான் இருக்குது இந்த நர்வ்ஸ். ஸோ இந்த நர்வ்ஸை பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ரீன் கலரில் நர்வ்ஸ் போச்சுதண்டா உங்களோட அண்டர்டோன் வந்து வார்ம். சில பேரோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ப்ளூவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கூல் அண்டர்டோன். ப்ளூவும் இருக்குது கிரீனும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு தான் நியூட்ரல். எனக்கு சக்தி பத்தாதப்பா, வா போயிடலாம் வா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனை வந்து நாங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம்? அது வந்து எப்படி சூஸ் பண்ணுறது? அதுக்கு வந்து இப்போ நிறைய இருக்கு. ஃபேர் இருக்குது, மீடியம் இருக்குது, டேன் இருக்குது, டார்க் இருக்குது, டீப் டார்க் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களோடது எப்படி சூஸ் பண்ணுறது? இப்போ என்னோட ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா நான் மீடியமாக இருப்பேன். அந்த மீடியமில் இருக்கிற சில ஃபவுண்டேஷனை எடுத்து நான் டெஸ்ட் பண்ணும்போது கூட என்னோட ஸ்கின்னுக்கு வந்து அது ஃபேராக தெரியும். ஸோ அதுக்கு தான் ஒரு வழி இருக்கு. ஸோ நான் இங்கே வந்து ஒரு 3 ஃபவுண்டேஷன் போடுறேன். ஸோ இந்த 3 ஃபவுண்டேஷனையும் வந்து நான் டெஸ்ட் பண்ண போறேன். இப்போ ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி காட்டுறதுக்கு நான் ஒரு 3 ஃபவுண்டேஷனை போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து கன்னத்துலேயும் கழுத்துலேயும் வந்து போடுறேன். ஸோ போட்டுட்டு வந்து என்னோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட வருதோ அந்த ஃபவுண்டேஷனை வந்து நான் பிளண்ட் பண்ணுறேன். அப்படி பிளண்ட் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னுக்கு ஈவனாக எந்த கலர் வருதோ அந்த கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மிடில் போட்ட ஃபவுண்டேஷன் தான் என்னோட கலருக்கு எக்ஸாக்டாக வருது. நான் வந்து கொஞ்சம் பிரைட்டாக கூட போடவே மாட்டேன். எப்பயுமே வந்து என்னோட எக்ஸாக்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி தான் போடுவேன் நான். அது போடும்போது கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து எனக்கு ஏற்கனவே பழக்கமானதுனால கொஞ்சம் நேரத்தால் அது என்னோடய ஸ்கின்னுக்குள்ளேயே வந்து அப்படியே ஒப்சர்வ் ஆகிற மாதிரி சேம் கலர் கொடுக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை வந்து நான் இப்போ ஃபுல்லாக போடுறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அண்டு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரியே ஒரு எனக்கு ஒரு ஃபீலிங்குமே இல்லை. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து மேக்கப் ஃபார் எவரோட ஃபவுண்டேஷன். என்கிட்ட ரெகுலராக வந்து ஃபவுண்டேஷன் எப்படி வாங்கணும்னு கேட்குறவங்க எல்லாருக்குமே நான் கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ கடைக்கு போய் நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் வாங்க போகிறீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு காட்டுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் கேட்காதீங்க. 2 ஃபவுண்டேஷன் இல்லாட்டி 3 ஃபவுண்டேஷன் கேளுங்க. ஸோ அவங்க தர்ற ஃபவுண்டேஷனில் வந்து நான் இப்போ போட்டு காட்டின மாதிரியே இந்த இடத்துலையும் 3ஐயும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் எது வந்து உங்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட வருதுன்னு. பட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துலையும் போட்டு இந்த இடத்துலையும் 3 இடத்துலையும் போடுங்க. போட்டு கொஞ்சம் பிளண்ட் பண்ணிவிட்டு உடனே அந்த ஃபவுண்டேஷனை வந்து எந்த ஃபவுண்டேஷனும் சூஸ் பண்ணி உடனே வாங்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஷாப்பிங் சென்டரில் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து ஒரு சுற்றிட்டு வாங்க. சுற்றிட்டு வரும்போது உங்கள் டே லைட்டில் வந்து நீங்கள் போட்டிருக்கிற ஃபவுண்டேஷனை வந்து கரெக்டாக பாருங்கள். உங்களுக்கு ஸ்கின்னுக்கு அது போட்டது தெரியாத மாதிரி அப்படியே அதுக்கேற்ற மாதிரி அப்படி இருக்கா, இல்லைன்னா வந்து அதை விட ஃபேராக இருக்கா, இல்லைன்னா அதை விட டார்க்காக இருக்கா. ஸோ ஆக்சிடைசிங் பண்ணுறது அந்த டைமில் தான். ஸோ ஒரு 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் உங்களோட ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா அதை வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து கழுத்துலையும் இந்த மாதிரி இடத்துலையும் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு நான் போடுறேன்ல. சில பேரோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பிக்மெண்டேஷன் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணவே முடியாது. ஆனால் உங்களோட ஒரிஜினல் கலர் இருக்கிற இடம் தெரியும்ல உங்களுக்கு, அதாவது இந்த இடத்துல இல்லைன்னா இந்த மாதிரி இடத்துல மோஸ்ட்லி வந்து பிக்மெண்டேஷன் வந்து இந்த இடத்துலையும் இங்கே இந்த மாதிரி இல்லைன்னா வாயை சுற்றி வர இந்த இடத்துல தான் இருக்கும். பட் இன் பிட்வீன் தட் இந்த இடத்துல வந்து உங்களோட ஒரிஜினல் கலர் இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போடுறது, கலர் கரெக்டர் சூஸ் பண்ணுறது,
கன்சீலர் சூஸ் பண்ணுறது, எப்படி ஹைலைட் பண்ணுறது, எப்படி லேஷஸ் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்காக போட போகிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. And thank you for watching guys. See you in another video with lots of tips and tricks.